ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப ஒரு ரிவ்யூக்கு வரோம். என்ன அப்டின்னா, துரந்தர் 2. இதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னா, அதே கேங் தான். நாடி அண்ட் கோ, ஹாரி ஜாயின் பண்ணியிருக்கோம். என்ன அப்டின்னா, நாங்க துரந்தர் டிக்கெட் அவைலபிளா இல்லன்னு சொல்லிட்டு யூத் போனோம். யூத்த ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இத முடிப்போம் அப்டின்னு வந்தாச்சு. ஆ துரந்தர் ஒன் லைன்ல நம்ம சொல்லணும் அப்டின்னா, ஆ சீரியஸா சொல்றேன். சூப்பரான படங்க. இது ஒரு பேன் இந்தியா மூவினா, இத மட்டும் தான் நான் சொல்லலாம். இது மட்டும்னா, இப்ப ரீசென்ட்டா பார்த்ததுல தரமான ஒரு படமா நான் ஃபீல் பண்றது. அந்த ஒரு சின்ன டைம் கேப்லயே அடுத்தடுத்து வந்ததுனால நமக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. பரவால்ல. இப்ப தான் பார்த்து முடிச்சோம். ரொம்ப 2 வருஷம், 1 வருஷம்லாம் ஆகாம. ரொம்ப 3 மந்த்ஸ்க்குள்ள வந்ததுனால நமக்கு என்னாச்சுன்னா, ஒரு நல்ல கனெக்ட் இருந்துச்சு. ஆ படம் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் Netflixல தான் பார்த்தேன். நான் எதிர்பார்க்கல இவ்ளோ சூப்பரா இருக்கும்ன்ட்டு. ரெஃபர் பண்ணாங்க எல்லாருமே இதுல போய் பாரு, தியேட்டர்ல பாரு அப்டின்னாங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன ரொம்ப ஃபைட்டா இருக்கும் அப்டின்ட்டு. பட் ஆனா ரொம்ப மிஸ் பண்ணேன். செகண்ட் பார்ட் இப்ப ரீசென்ட்டா நாங்க ஒரு 10 பேர் கிட்ட போனோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அதிக கிரவுட் போன பசங்க சேர்ந்து போன படம் துரந்தர் 2 நம்ம தான் கேங்கா எனக்கு தெரிஞ்சு. கேங்கா. ஏன்னா, நல்ல படம். அவ்ளோ நல்ல படம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. நல்லா ரொம்ப ஆச்சு. பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டாங்க. ஏன்னா யார் யாருன்னு கேட்டு டக்குனு கனெக்ட் ஆயிட்டாங்க. இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. படத்த பத்தி சொல்லி ஆகணும்னா, படம் சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. இதுல ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா, நாடி மட்டும் ஒரிஜினல் வெர்ஷன பார்த்துருக்கான் ஹிந்தில. போச்சு. அதனால இது நாடிக்கு தான் அந்த நாஜி தான் ஓஜி இதுல. அதனால அவன் தான் இத எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான் தெரியும். எங்களுக்கு என்னன்னா, அந்த ஆ தமிழ் இந்த டப்பிங் மசாலா எல்லாம் பாருப்பாரு. இல்ல கொஞ்சம் சாரி டப்பிங் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. வேற நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வந்து நார்த் இந்தியால இருந்தேன். ம். ஆனா நானுமே நார்த் ஃபர்ஸ்ட் இந்தியால பார்ட் வந்து சென்னையில வந்து ஹிந்தியில சப்டைட்டிலோட பார்த்தேன். நல்லா இருந்தது. ஓ! சரி ஓகே. ஃபைன், ஃபைன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் சண்டிகர்ல இருந்தேன். சண்டிகர்ல இருக்கும்போது சரி தியேட்டருக்கு போயிட்டேன். வேற படமே இல்ல அந்த சீசன்ல. தியேட்டருக்கு போன உடனே சப்டைட்டிலும் இல்ல. டைரக்ட் ஹிந்தி தான் அப்படின்ட்டானுங்க. சரி ஐயோ டைரக்ட் ம். ஹிந்தியா அப்படின்ட்டு சரி போய் உட்காருவோம் அப்படின்னு சும்மா போய் உட்கார்ந்தது தான். ஆனா அப்பயே இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆயிடுச்சு. மேஜரா எனக்கு ஹிந்தி சுத்தமா கூட தெரியாது அந்த அளவுக்கு. சோ ம். மேஜரா எதுவுமே தெரியாம ஒரு பிளாங்கா போய் உட்கார்ந்தாலும் அந்த ஓகே. பர்டிகுலர் கேரக்டர் கூட கனெக்டடாவே இருந்தோமா அதனாலயே மார்ச் ம். 19 உடனே பசுமரத்தாணி மாதிரி என் நெஞ்சில பதிஞ்சிருச்சு. சரி 19ஆம் என்னது? தேதி நம்ம எது? போய் ஏதோ பசுமரத்தாணின்றானே. தமிழ்டா. ஓ வாவ்! இப்ப நாடி படம் எனக்கு தான் என்னன்னா, ஹிந்தியில பார்த்துட்டோம். டக்குனு தமிழ இங்க வரப்போன்னு வர வைக்கிறாரு. ஆமா. இப்ப எனக்கு என்னன்னா நாடி, டக்குனு ம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமாக்ஸ் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பார்த்திருக்கிறதுனால நான் சொல்றேன். பரமசிவன் அப்படியே போயிருச்சு. ஓ! நம்ம ஏகே அன்னைக்கே பண்ணிட்டார்ல இத அப்படின்ட்டு. எடு 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 ஆயுதம் எடு, அ பார்த்திபன் கொடுத்த பிள்ளை எடு என்ன அந்த மாரி என்ன அ ஒண்ணு ஜெயில்ல பாட்டு இல்ல அப்படின்றியா? அ அந்த சானா யாரோ ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒண்ணு இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. ஆசா தோசை அப்பளவோட. அந்த சாங் மட்டும் தான் மிஸ்ஸிங். மத்த படத்துல ஆனா மத்தபடி அதுக்கு பதிலா தான் எல்லாமே இதுல கிட்டத்தட்ட இருந்ததுல. அதுக்கு பதிலா இன்னொரு இதுல பாட்டு ரன்வீர் சிங் கல்யாணத்துல ஒரு பாட்டு வரும்ல. கரெக்ட், 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 கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் பட் பார்ட்ல ஆனா போயிடுச்சுல்ல. எல்லாமே இருக்கு. செகண்ட் அது பார்ட்ல தான் குழந்தை பரமசிவன் படத்த பிறந்துச்சு. இல்ல பரமசிவன் படத்த நான் ஒரு 10, 15 தடவ பார்த்திருப்பேன். ஒரு டைம் கூட ஃபுல் ஸ்ட்ரெச்ல பார்த்ததில்ல. ஜெயா டிவில ஓடும். கொஞ்சம் பார்ப்பேன், மாத்துவேன். கொஞ்சம் பார்ப்பேன், மாத்துவேன். ஏதாவது 1, 2 பாட்டு நல்லா இருக்குன்னு பார்ப்பேன். அப்படிதான். இதுவரைக்கும் நான் ஃபுல் படத்த பார்த்ததெல்லாம் ஸ்டோரி தெரியும். ஸ்டோரி தெரியும், பிரகாஷ் ராஜ் தெரியும், ஏகே தெரியும், லைலா இப்படியே போயிட்டு இருக்கும். என்னடா இது படம் அப்படி ஆனா ஒரு கதை தான், ஒரு ஸ்டோரி. அது என்ன எந்த மாரி சூப்பரா மேக் பண்ணலாங்கிறத இந்த படத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பி. வாசு சார். ஐயய்யோ! கே. திரும்ப ரவிக்குமார் வேற பேசக்கூடாது. சிறப்பு தோற்றம்ல. அதுல இருப்பானா? அதுல இல்லையா? ஐயோ அதுல இல்லடா. அதுல இல்ல. அதுல இல்ல. சரி சரி. ஆ. சாரி காய்ஸ். இந்த மாதிரி தான் நாங்க துரந்தர் பேசும்போது சம்பந்தமே துரந்தர் வந்து இல்லாம இல்ல. எனக்கு பரமசிவன் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு சம்பந்தம் மட்டும் இல்ல. சம்பந்தம் அது இருக்கிறதுனாலதான் எடுத்துட்டு வரோம். ஆமா. கரெக்ட், கரெக்ட். ஓ துரந்தர் வந்து பரமசிவனை பார்த்து எடுத்திருக்காங்க அப்படின்றியா பாலாஜி? நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. இதெல்லாம் தேவையில்லாதது. நான் அதெல்லாம் சொல்லல. எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. நம்ம பார்ட் 2 பத்தி பேச ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா பார்ட் 1 பார்த்திருப்பீங்க. அதனால நான் சொல்லியாச்சு. பார்ட் 2 எப்படி இருக்கு? ஹாரி. அடுத்து அடுத்து பார்க் வந்து அந்த அந்த பொண்ணு குழந்தை பிறந்ததை வந்து திருப்பதி பிரசவத்துக்கு இலவசம் பார்த்து எடுத்திருக்காங்க அப்படின்னு போலயே அடுத்து. அதெல்லாம் இல்ல. ஆ மத்தபடி என்ன ஆமா. துரந்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர் மெட்டீரியல்ங்க. கண்டிப்பா சொல்றேன். தியேட்டர் மெட்டீரியல்னா நீங்க பார்த்தே ஆகணும். ஆ நல்லாவே இருந்துச்சு. ஆ என்னதான் என்னதான் லெங்க்தியா 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் படம் 3 மணி நேரம் 50 நிமிஷம் படம்னாலும் நீங்க தியேட்டர்ல பார்த்தாலுமே உங்களுக்கு போயிடும் அப்படியே நல்லா. அதனால என்னன்னா எனக்கு என்ன கொஞ்சம் அந்த ஃபீல் ஃபைட் ஆச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ம்.
கொஞ்சம் ட்ரிப் பண்ணிருக்கலாம் ஃபைட்லாம். ஏன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு ஃபைட் பெருசா இருக்காது. சீன் அடுத்தடுத்து கதையை நோக்கி நடந்துட்டே இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல வந்து இந்த ரிவெஞ்சுனால நிறைய ஃபைட் இருக்கு. ஃபைட்ல நிறைய ஸ்லோ மோஷன் இருக்கு. ஃபைட்டுமே லெங்தியா இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு 1க்கும் 2க்கும் வித்தியாசமா தெரிஞ்சு. மத்தபடி மேக்கிங் எல்லாமே அதே டீம்னால நல்லா தான் இருந்தது. ஆனா எனக்கு ஃபைட்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஃபைட் ஒண்ணு மாதிரி இருக்கும். இன்ட்ரோ ஃபைட்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க துரந்தர் 1 பாத்தீங்க, அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போனான்றதுக்கு ஒரு ஃபைட் இங்க துரந்தர் 2ல வச்சிருக்காங்க. அந்த ஃபைட் சூப்பரா இருந்தது. ஆனா அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ட்ரை பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் லெங்தியா இழுத்து போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அது நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆமா அது ஆனா இது ஏலியன் மாதிரி ஆனா அது 1v1 உண்மையிலேயே மாதிரி நடந்திருக்கு. இருக்கு ஃபைட். இல்ல உண்மையில இப்போ நீ நடந்திருக்கு. இப்போ நீ அந்த ட்ரெயின் ஃபைட் சொல்ற ட்ரெயின்ல ஆமா ஆமா ட்ரெயின் ஃபைட். அதுல 1v1 மாதிரி கண்டெய்னர்ல சந்துல கண்டெய்னர்ல ட்ரெயின்ல போயினே இருக்கு ஃபைட். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஏலியன் மாதிரி எந்திரிச்சு வரானுங்க திரும்ப. அதுதான் பிரச்சனை. மத்தபடி எல்லாம் ஓகே தான். மேட்ரு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த ஒரு அட்ரிலின் ரஷ் வந்து செகண்ட் பார்ட்ல மிஸ் ஆச்சோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூப்பரா பேக் பண்ணியிருப்பானுங்க. அங்க பாகிஸ்தான் போறதுல இருந்து அவன் கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல அது ரொம்ப மியூசிக் தான் அது மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க ஒழிய கதையா வந்து அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணல. பட் ஆனா இருந்தாலுமே சூப்பர் வாட்ச்னு சொல்லணும். எந்த இடத்துலயுமே இருந்தாலுமே போர் அடிக்காம உங்களுக்கு போயிடுச்சு. போர் அடிக்கல. 3 hours 50 minutes மாதிரியே தெரியல. 10:30 உள்ள போனவங்கன்னா 12:45 தான் இன்டர்வலே வந்துச்சு. மத்த படம் எல்லாம் யூத் எல்லாம் முடிச்சுட்டே வெளியே போயிட்டாங்க. முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. முட்டை பப்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை. இல்லப்பா வெளியே போ அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி உனக்கு இந்த ஓகே இல்ல. அளவுக்கு அதுல ஆனா மெயினா மென்ஷன் பண்ண வேண்டியது மியூசிக் டைரக்டர். மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. நான் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லா சாங்குமே ஆனா நல்லா இருக்கும் நாடி. ஃபர்ஸ்ட் ஆனா பார்ட்ல ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்ல பாட்டும் நீ சூப்பரா நல்லா இருக்கும். பார்த்தேன்னா அது வந்து விக்ரம் படத்தோட தழுவல் அந்த மாதிரி நிறைய இடத்துல தழுவல் இருக்கும் பாரு. நீ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா ரம்பா பரமசிவன். ஹோஹோன்னு ம். இல்ல ரம்பா ஹோஹோ பாட்டு வந்து அப்படியே ஆனா அவனே சொல்லியிருப்பான். விக்ரம் படத்துல அதே அதே இதுதான் சினாரியோ தான். வெட்டிங்ல பழைய பாட்டு ஓடி அவன் அடிப்பான். அதே மாதிரி இதுல பழைய பாட்டு ஓடி ஸ்லோ மோஷன்ல அடிக்கிறான். அதே மாதிரி நிறைய தமிழ் படத்தோட தாக்கம் அங்க இருக்கும். அந்த மாதிரிதான் உனக்கு பழைய பாட்டு வந்ததும் சொல்லுவேன். இந்த படத்து இந்த ரிவெஞ்ச்லயும் உனக்கு நிறைய பழைய பாட்டெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நீ நார்மலாவா பார்த்தாலே சொல்லிடலாம் இது வந்து தமிழ் படத்தோட தாக்கம் தான். ஆமாமா அது சீரியஸா தெரியுது. கரெக்ட் கரெக்ட். தமிழ் படத்தோட தாக்கம்ன்றதை விட லோகேஷ் கனகராஜோட தாக்கம்னு சொல்லலாம். இருக்கலாம். அதுவும் இல்லாம அந்த ரம்பாஹோ வச்சது வந்து தெரியாத நமக்கே வந்து செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ரம்பாஹோ மட்டும் இல்ல ஹவா ஹவா கூட வச்சிருப்பானுங்க. நான் இவன் வருவான்ல அதுவும் சூப்பரா இருக்கும். அதுவுமே செமையா இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப நாளா பாட்டு கேட்டு அதான் நல்ல சூப்பரான மேக்கிங். நல்ல எக்ஸ்ட்ரீமா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஆனா கத்துக்க வேண்டியது 16 மாசத்திலேயே இந்த 2 பார்ட்டையும் முடிச்சிருக்கான். 8 மணி நேரம் கண்டென்ட். ஆமா 8 மணி நேரம் கண்டென்ட். இப்ப கூட யோசிச்சு பாருங்களேன், நாங்க துரந்தர் 2 ரிவ்யூ தான் கொடுக்க வந்திருக்கோம். பட் அந்த பார்ட் 1 பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அளவு ஸ்டாண்டர்டாவும் குவாலிட்டியாவும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம். பார்ட் 2லயுமே எனக்கு சாங்ஸ் அந்த அளவு பெருசா கனெக்ட் ஆகல. ஆனா ஓகே மியூசிக் வைஸ் நல்லா தான் இருக்கு. கூட சொல்ல முடியாது. ஆனா நீ பார்ட் 1 எல்லா பாட்டுமே நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சுனா. முத அவன் வந்து பாகிஸ்தான் உள்ள போகும்போது வர பாட்டா இருக்கட்டும், அவ சாரம் ஓடி இந்த டூயட்டா இருக்கட்டும், கடைசியில அந்த கொஞ்சம் இது பில்டப் சாங் மாதிரி அவன் கடைசி அந்த அங்க பலவச்சு இது போகும்போது அந்த ரஹ்மான் கேட்டு வர சாங் ஆகட்டும், அது மாதிரி நிறைய சாங் கனெக்ட் ஆச்சு. இதுல நமக்கு அப்படி சொல்ற மாதிரி பெருசா எதுவுமே கனெக்ட் ஆகல. எதுவுமே இல்ல. ஒரே ஒரு பாட்டு இல்ல அவன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபைட் அந்த ஜெயிலுக்கு எப்படி போனான்றப்ப ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது வேணா ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. மாண்டேஜ் மாதிரி இவன் ஃபைட் பண்றப்ப பின்னாடி பாட்டு வரும். அது வேணா ஓகேவா இருந்தது. மத்தபடி பாட்டு எல்லாம் பெருசா இதாகல மனசுல. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்து நான் பார்த்து 4 மாசம் ஆச்சு. அது ஞாபகம் இருக்கு. இது பார்த்து 4 நாள் தான் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி இருக்கு. ஞாபகம் கரெக்ட். அதான் என்னன்னா இந்த டைம் ஃப்ரேம்னு எடுத்துக்கோங்க. மொத்த படத்தையுமே ரொம்ப கம்மியான ஒரு மந்த்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் 1.5 இயர்ஸ்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்னன்னா நம்ம டேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர் நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இங்க இருக்கிறோம். அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியல. என்ன கஷ்டம் நமக்கு தெரியல. ஆமா தெரியல. பட் ஆனா ஒரு என்ன ஃபீல் அப்படின்னா பரவாயில்ல நம்ம மக்கள் இந்த மாதிரி பண்ணலாமே ஒரு நமக்கு ஒரு ஆதங்கம் தான் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ட்டு வேற ஒன்றும் கிடையாது.
ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரன்வீர் ம். சிங்கோட ஆமாடா. பழைய படத்தோட பட்ஜெட் அளவுக்குலாம் இது இருந்திருக்காது. ரன்வீர் சி- இல்ல ரன்வீர் சிங் வந்து பட்ஜெட்ல சேலரி மாதிரி இல்லாம ப்ராஃபிட் ஷேரிங்ல அந்த மாதிரி நான் இப்ப கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல. அது போனனால மேக்கிங் பட்ஜெட் மட்டும் 300 350 கோடியோ அதை சொன்னாங்க, 2 அதுவே பார்ட் அவனுக்கு சேர்த்து. கம்மி தானே. ஃபர்ஸ்ட் பார்ட்டே ம். 1800 க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ செகண்ட் பார்ட் 3 நாள் தான் ஆயிருக்கு. 700 க்ரோஸ் ஆல்ரெடி தாண்டிடுச்சு. 750 க்ரோஸ். ஸோ அதுவும் இல்லாம நம்ம பாசிட்டிவா என்ன பார்க்கணும்னா, நிறைய லாங்குவேஜஸ்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் வரல. தமிழ்ல வரல, ம். மலையாளம் வரல, கன்னடா வரல, கன்னடா, ஆந்திரா ஹிந்தியில பெல்ட்ல மட்டும் வரல. தான் வந்துருந்துச்சு. ஹிந்தில மட்டும்தான் வந்திருந்தது. அதுவும் சப்டைட்டில் இல்லாம வந்திருந்தது. அப்படி அதுவும் இந்த வந்துமே சவுத் சைடுமே 240 சப்டைட்டில் இல்லாம வந்துருந்துச்சு. ஆமா, அப்படி வந்துமே 240 க்ரோஸ் ஃபர்ஸ்ட் டேலயே கலெக்ட் பண்ணி இருக்கிறன்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுவும் இல்லாம இது யூஏஇல பேண்டு, பாகிஸ்தான்ல பேண்டு, ஆனா நிறைய முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல லிமிடெட் ஷோஸ் தான் ஓடுதுன்னு அப்படி வர ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேண்ட் ஆயும் இதுக்கு மேல இவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம நிறைய பேர் மாதவன்லாம் இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி யூஏல இருக்க பாதி பேர் வேற கண்ட்ரிக்கு வந்தெல்லாம் படம் பார்த்துட்டு போனாங்களாம். அந்த மாதிரியும் நடந்திருக்கான் துரந்தருக்கு. நான் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நிறைய சிஇஓ வந்து வேற கண்ட்ரில மீட்டிங்ஸ்லாம் ஷெட்யூல் பண்ணி அங்க வந்து நடத்திட்டு போனாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இல்ல சீரியஸா இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு 2 கண்ட்ரிக்குள்ள நடக்கிற விஷயத்த இவ்வளவு தூரம் கொண்டு போகணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கும்போது, அது வந்து கொஞ்சம் எப்படின்னா, அது கரெக்ட்டா கனெக்ட் பண்ணணும். அது மக்களோடயும் கனெக்ட் பண்ணணும். அந்த கவர்மெண்ட்டுமே எப்படி எடுத்துக்குவாங்க, அதையும் பார்த்து, அத உண்மையிலேயே டைரக்டருக்கு ரொம்ப ஒரு ஆனா டைரக்டர் கவர்மெண்ட் எப்படி எடுத்துப்பாங்க? கவர்மெண்ட் நல்லா தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே வந்திருக்கு படம். அது வந்து இந்த கவர்மெண்ட் ஓகே. அது ஓகே. அத நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஓகே. நான் ஆனா ஜெனரலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆனா எனக்கு படம் பார்க்கும் போதே ஒரு கொஸ்டின் இருந்தது. இது வந்து டைரக்டருக்கும் சரி, ஹீரோக்கும் சரி ஒரு த்ரெட் தான். ஆக்சுவலி ஒரு த்ரெட் தான். ஏன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அண்ட் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து இவங்க இப்படி பேசுறாங்க. பேசுனா இது நார்மல் எல்லாம் இருக்காது. ஒரு அந்த கம்யூனிட்டியில வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த இந்த செயலே உண்டாக்கும். கண்டிப்பா, அப்படிங்கும் போதே கண்டிப்பா, நான் கண்டிப்பா. நான் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன். ஏன்னா இவ்வளவு பெருசா இவன் துணிஞ்சு பண்றான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய த்ரெட் இருக்கும் அப்படின்ற ஆங்கிள்லயும் ஒரு நான் பக்கம் நீ பார்த்துட்டு அப்படி இருந்தேன். யோசிக்கிற, பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு மேபி. அதுவும் இருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அத சப்போர்ட் எடுத்துக்கலாம். இருக்கும். பயங்கர சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். இருக்கும், இருக்கும் நாடி. கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அது நமக்கு தேவையில்ல. என்ன நீங்க அப்படின்னா, அந்த அந்த மக்கள் வந்து கம்யூனிட்டி இல்ல, இது பாலிடிக்ஸ் தான். அந்த கம்யூனிட்டியை பத்தி அவன் அந்த இது பத்தி பேசுறான்னு சொல்றீங்க. அதுக்கு பேக்கப்ல இங்க கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி நிறைய வார்த்தை சொன்னா பெருசாயிடும், ப்ரொபகண்டா மூவின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இருக்கும்போது கவர்மெண்டோட சப்போர்ட்டே இருக்கும்ன்றதான் என்னோட இதா இருக்கு. ஏன்னா அவங்க பேசும்போது அதுதான், அதுதான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசும்போது கரெக்ட். பட் மக்கள் நம்ம என்னன்னா, எப்படி ஒரு மூவிய என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் பார்க்குறோமோ, ஆனா அதே மூவியா மாதிரி பார்த்திருக்கணும். மூவியா ஒரு ஆ. ஒரு பாயிண்ட் வந்து கிளாரிட்டி கொடுக்கணும் மக்களுக்குமே. இது வந்து ம். ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷனை கலந்து தான் எடுத்திருந்திருக்காங்க. ஆ சோ இது கரெக்ட், வந்து கரெக்ட், கரெக்ட். முற்றிலும் ஒரு உண்மையான கதையான்னு உண்மை கேட்டா கிடையவே கதை கிடையாது. கிடையாது. சோ யாருமே அதை பிலீவ் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய இடத்துல சரி நம்ம டிமானிட்டேஷன் வந்ததுக்கு 60,000 க்ரோஸ் வர்றதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. அது ம். எல்லாமே நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் கலந்து தான் எடுத்திருக்காங்க. இதுல நம்ம அந்த டைரக்டரை மட்டும்தான் பாராட்டணும், அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டரை மட்டும்தான் பாராட்டணும். உடனே நம்ம வந்து அவ்வளவு உண்மையா கவர்மெண்ட் நம்பகத்தன்மையா எடுத்ததுக்கு. ஆமா ம். உடனே இல்ல ஆமா. நிறைய கவர்மெண்ட்டே நம்ம நிறைய பாராட்டக்கூடாது. இல்லன்னா நம்ம வந்து அந்த 60,000 கோடின்றது அவங்க ஒரு வேல்யூ சொல்றது, அதுல ஒரு கருப்பு பணம் வர்றது, அது வந்து வேல்யூ கருப்பு பணம் வர்றது, அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அது வந்து தெரியாது. எது கன்ஃபார்ம் ஃபிக்ஷன் எது பேசவே நான் முடியாது. ஃபிக்ஷன்னு தெரியாம, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை அட்டாக் அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் 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 நிச்சயமா வரும். அதுல கண்டிப்பா உண்மை. அப்படியே காமிச்சப்போ இதுமே எது உண்மை எது உண்மை இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தப்போ நமக்கு அது கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம தெளிவா நடந்துக்கணும். ஃபுல்லாமே நல்லா உண்மையா நல்ல நல்ல பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கே ஒரு சில இடத்துல டவுட் வந்துடும். ஓ இது இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு டவுட் வந்திருக்கும். ஒரு ஒரு பாமர மக்களா நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஓ இதுதான் உண்மை போல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அதனால ஒரு கிளாரிட்டி எதையுமே உடனே நம்ம அப்படின்னு நம்பிட நம்பாதீங்க, வேணாம். படிச்சு இல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மூவி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன மைண்ட் அப்படின்னா, இது உண்மையில என்ன நடந்திருக்கும் மேபின்னு நான் YouTubeல சர்ச் பண்ணணும்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. அந்த டைம்ல என்ன நடந்திருக்கு? சீரியஸா இந்த ஈவென்ட்லாம் கனெக்ட் ஆகுதா? எனக்கு திரும்ப என்ன Netflixல திரும்ப இப்ப Hotstar, Netflixல திரும்ப படம் வந்துச்சுன்னா, மேபி அத நான் பார்த்துட்டு இந்த கேரக்டர்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த மாரி நம்ம படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும், அதுல உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னு நம்ம சர்ச் பண்றோம்ல Googleல.
அதுதான் சக்சஸ்க்கான ஒரு ரீசனா நான் ஃபீல் அதுக்கு பண்றேன். அதுக்கு ஆனா வந்து ஆதித்யா தருக்கும் அந்த கதை ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஸ்டோரி எல்லா டீமுக்கும் மொத்த டீமுக்கும் பாராட்டுக்கள்லாம். உண்மையில பாராட்டுக்கள். அது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கனெக்ட் வந்து அவ்வளவு தூரம் நமக்கு இருந்திருக்கு. இப்ப நைட் ஷோ முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா, தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இத பார்ப்போமே அப்படின்னு இப்ப இல்ல நைட் டக்குனு ஷோ நைட் ஷோ தாவூத் இல்லடா, நைட் ஷோ முடிச்சிட்டு வரும்போதே விடிஞ்சிருது. அதுக்கப்புறமும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. பார்க்க வைக்கிறாங்க. இல்ல நான் நைட் டக்குனு பாக்குறேன் தாவூத் இருக்கிற இது எனக்கு மறந்துருச்சு. டக்குனு தாவூதோட ஏஜ் பாக்குறேன் கூகுள்ல. எனக்கு என்னன்னா டக்குனு ஓ இப்ப தாவூத்னு இருக்காப்ல அப்படின்ற ஏஜ்ல நான் பாத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நமக்கு தோணுது. அப்ப இதுலயுமே டக்குன்னு ஒரு ஒரு சீன் ஒரு ஹைப் குடுத்துச்சுன்னா, அது அப்படியே நம்மள 100க்கு கொண்டு போயிருது. எப்படி நம்ம ஹைவேல ஒரு 120, 140 போயிட்டு திரும்ப அப்படியே மெதுவா இறங்கி திரும்ப போகல. அந்த மாரி ஒரு 4, 5 சீன் சூப்பரா வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. பரவாயில்லையே பிரிச்சுட்டீங்களேய்யா அப்படின்ட்டு. இது இவ்வளவுதான் படம். இத விட என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு வந்துருச்சு. ரியல் லைஃப்ல அப்புறம் அந்த யாரையுமே நம்ம ஒரு 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 ஆளையோ, யாரையோ அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்ல. நார்மலா ஒரு படம் அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இந்தியாலே இல்ல, பாகிஸ்தான்லயும் இல்ல. நம்ம வந்து வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்கோம். ஒரு அதர் லாங்குவேஜ் மூவி பாக்குற மாரி பார்த்தோம்னு வச்சுக்கோ. இது ஒரு நல்ல படம். ஒரு சீரியஸா நல்ல படம். நல்ல படம், வேற நல்ல படம், ஆமா. சூப்பர் படம். ம். அதாவது ம். டு சர்க்கிள் பேக், ஒரு கதைய இந்த படத்தை படமா பார்த்தா சரி அப்படின்றாங்க. வெளியே ஆ. வந்த உடனே அலசி ஆராயக்கூடாது, எங்களை மாதிரி விட்டுறணும். அது போக்கிலே விட்டா எது எது உண்மைன்னு அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வந்துரும். கரெக்ட். இது நம்ம ஒண்ணும் போய் சொல்ல தேவையில்ல. ரிலீஸ் படம் அவ்வளவுதான். நல்ல படம். ஓகே. அந்த ஒரு சீரிஸ் ஈவென்ட்ஸ் வச்சு இவங்களே கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது கனெக்டும் நல்லா இருக்கு. எதுவுமே நம்ப முடியாத மாதிரி சொல்ல முடியாது. ஆமா. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படிங்கும்போது திணிக்கல, எல்லாமே திணிக்காம ஆ. அப்படியே ஆர்கானிக்கா கனெக்ட் ஆக்கியிருக்காங்க. அதுதான் முக்கியம். நம்மளே யோசிப்போம். ஓ வாவ்! அப்படின்ட்டு நம்மளே ஒரு அதாவது கொஞ்சம் பரவால்ல. அந்த மாரி ஒரு மொமெண்ட்ட கிரியேட் பண்ணிருச்சு. அது ஒரு சக்சஸ்க்கான ரீசன் கண்டிப்பா. ஆ அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா மெயினா ம். ஃபைட்டு, ஆ. கேமராமேன், சவுண்டு, சவுண்ட் டிசைன், இது எல்லாமே விஎஃப்எக்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும் இந்த படத்துல. ஏன்னா இந்த இந்த அப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ரீமா நல்லா ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய குடோஸ். கரெக்ட்டா அந்த கிளைமாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம மாதவன் பேசுவாப்ல. நான் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த மாரி டயலாக்ஸ்லாம் அந்த சில கண்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணி பேசுற டயலாக்ஸ் எல்லாமே, அது இப்ப இருக்க ரீசென்ட் ஈவென்ட்டையுமே நல்லா கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது, "டேய் என்னடா நீங்க எப்படிலாம் படம் எடுக்குறீங்க?" அப்படின்ட்டு சீரியஸா சொல்லப்போனா ரொம்பவே நல்லா இருக்கு. அது படம் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட அத பத்திலாம் பேசலாம். அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்கிற ஓடிடி கரண்ட் வரும்போது இன்னும் ஈவென்ட்ஸையுமே டீட்டெயிலா பேசலாம். டீட்டெயிலா பேசலாம். ஏன்னா, ரொம்ப பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஏதோ ரிவீல் ஆனா ஒரு பண்ணணும்னு ஒரு சின்ன பாயிண்ட், 2016க்கு அடுத்து அவங்க எந்த ஒரு அட்டாக்குமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்துமே 3 அட்டாக் நடந்திருந்தது. 2019ல, நடந்திருக்கணும். 22 அண்ட் ரீசெண்டா கூட நமக்கு 2 அட்டாக் 25ல நடந்திருக்கு. 25ல நடந்திருக்கு. புல்வாமா கூட நடந்திருக்கு. 25ல ஸோ வாரே வாரே நடந்தது 25ல. வாரே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு படமா மட்டும் பார்த்தாவே ஒரு ஆ. நல்ல கரெக்ட். டேக் அவேவா இருக்கும். ம். படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஸ்டார்டிங்ல அவன் ஜெயிலுக்கு போற முன்னாடி வரைக்கும் அந்த ஃபைட், அதுக்கப்புறம் இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட். சோ அது ஆ. மூணுமே பயங்கரம். ஆமா. ஆமா, இந்த ஆமா. 3 பாயிண்ட்டுமே பயங்கரம். ஆனா அதாவது எனக்கு மூணு ரொம்ப மூணு பிடிச்சது ஹை பாயிண்ட், ஸ்டார்ட், மிட், எண்ட். அந்த ஆர்க்ல வந்து 3 ம். ஹை பாயிண்ட் வச்சது சூப்பர். ஆமா. ஆனா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது வந்து ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் தான். ஒரு மாதிரி ஆக்டிங் பிரமாதம், பிரமாதம். ஹை ஆக்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ம். பெர்ஃபார்மன்ஸ் போட்டு சீனே கம்மியா இருந்தா கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லயே அப்படியே உட்கார வச்சிடுறதுன்றது. அதுவும் எனக்கெல்லாம் லாங்குவேஜே தெரியாம போய் உட்காந்துருக்கேன் அப்படிங்கும் போதும் என்னைய உட்கார வைக்கிறான் அப்படின்ற போது, ஒரு தியேட்டர்ல இருந்தெல்லாம் போட்டிருந்தாங்க. ராம் முத்துராம் சினிமாஸ் நினைக்கிறேன், திருநெல்வேலி. அவன் எல்லாம் ம். போட்டிருந்தாங்க 3 hours 50 minutes யாரும் போனை கூட நோண்டலையாம் ஒரு ஷோல. அந்த அளவுக்கு ம். உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் அதாவது 90% இருந்தாங்கன்னா 5% தான் போனே நோண்டி இருக்காங்களாம். அந்த மாதிரி ஒருத்த உட்கார வச்சிருக்கான்றது ஆல் ஓவர் அதுவும் பாரு ஒரு இந்தியால இருந்து. தமிழ் மூவி கிடையாது. அதான் ஒரு ஹைலைட். ம். கரெக்ட். ம். அதுவும் வேற இதெல்லாம் விட எங்க ஊர்ல ஒரு 40 50 பேர் 60 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பாலாஜி. உட்கார்ந்து ம். சப்டைட்டிலும் இல்ல, டைரக்ட் ஹிந்தி. பரவால்ல. கரெக்ட். 50 60 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஹைப் அந்த படத்துக்கு இருந்திருக்குன்றத நம்ம உத்து நோக்க வேண்டியதா இருக்கு பாலாஜி. வேற 2 பாயிண்ட்ஸ் பாலாஜி.
வேற இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ரொம்ப ரொம்ப நல்ல படம் தான். டெக்னிக்கலா பிரில்லியன்ட்டா இருக்கு எல்லாமே. ஃபைட்ட மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு, மத்தபடி எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் அந்த லென்த்த மட்டும் குறைச்சிருந்தா போதும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம ஆமா. சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. லென்த் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்தது. ஆனா அந்த ஆமா, ஆமா, ஆமா. லென்த்தின்றது ஃபீல் பண்ற மாதிரி இல்ல. பட் இருந்தாலும் ம். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். தியேட்டர் சைடுல இருந்து சரி, எல்லா சைடுல இருந்துமே இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் வந்து ம், அமையும். ம், ஸோ ம். லென்த்தை வந்து ஒரு பிட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கான். அட்லீஸ்ட் ஒரு 3.25 மணி நேரம் வச்சிருந்தா கூட நமக்கு ம், பெருசா தோணி இருக்காதுன்ற அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இது ம், ஒண்ணுதான். ம். மற்றபடிக்கு நைட் எல்லாம் படத்துக்கு போறீங்கன்னா பால் பாக்கெட்டோட தான் வீட்டுக்கு வரணும். அந்த அளவுக்கு இந்த ஆமா, படம் லென்த்தா 3:30 இருக்கு. மணி ஆயிடுது. பால் ஆமா. பாக்கெட் வாங்கிட்டு வர்றீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு படம் ஓடிக்கினே இருக்கும். நீங்க வீட்டுக்கு வந்தும் ஆமா. பார்ப்பீங்க, படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அதை பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் போனீங்கன்னா லஞ்சுக்கு தான் வெளிய வருவீங்க. லஞ்சுக்கு போனா டின்னருக்கு வருவீங்க. டின்னருக்கு டின்னர் போனா முடிச்சுட்டு போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடும். மறுநாள் காலைல தான் வருவீங்க. ம். ஆ அது. பெட் காஃபிலாம் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா பெட் காஃபி குடுத்துருவாங்க. அந்த மாரி இருக்கும். ஆமா. ம். ஸோ ஆனா ஓவரால் ரேட்டிங் பாத்தீங்கன்னா என் சைடுல இருந்து கன்ஃபார்ம் இட் இஸ் a குட் வாட்ச் அப்படின்றது தான் நான் கண்டிப்பா மென்ஷன் ஒர்த் பண்ணுவேன். வாட்ச். ஏன்னா இது ஒன்ஸ் இன் டைம் மூவி. லைக் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வீட்ல உட்காந்து அவ்வளவு இம்பாக்ட் இருக்குமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். தியேட்டர்ல கண்டிப்பா, போனா கண்டிப்பா, கண்டிப்பா. மட்டும்தான் அதை எண்ட் டு எண்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொன்னு என்னோட. அடி இந்த மாரி விஷயம்லாம் மேபி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா, ஆமா, நம்மளே பெருசா இதெல்லாம் ஒரு இது காட்டிக்கல. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே இதெல்லாம் பார்த்து ஏன்னா விஸ்வரூபம்லாம் நம்ம அப்பவே பார்த்திருப்போம். அது வந்து ஆமா, அங்க நடக்கிற ஸ்டோரி மாரி தான் இருக்கும். அந்த நியூக்ளியர் பாம் சம்திங் இந்த ஆமா. மாரி அது ஒரு அதுலயுமே இதே மாரி இருக்கும் கண்டிப்பா. பட் ஆனா ரொம்ப இந்த மாரி இன்டென்ஸா நம்மளோட கவர்ன்மெண்ட்லாம் அந்த மாரி காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அதுவுமே பர்ட்டிகுலரா இந்த மாரி ஒரு கம்யூனல் அதுல அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாரி சொல்ல இதா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஆ நடக்கிறத எடுத்திருக்காங்க. நடந்தத எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு எங்களுக்கு ஆக்சுவலி கம்யூனிட்டி வைஸ் பேசணும்னு இல்ல. ஆனா இந்த படம் தொட்டு இருக்க பாத் வந்து பாயிண்ட் வந்து கம்யூனிட்டி கரெக்ட். தொடுறதுனால நாங்களும் அதை மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துறோம். ஏன்னா அது அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எதுவுமே இருக்காது. அத வச்சு தான் எல்லாமே நகருது. ஈவன் அரசியல் கூட. அதனால ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் கோர்ட்ல ஜட்ஜ் இருப்பாங்க, வக்கீல் இருப்பாங்க. அந்த மாரி தான். ஏதோ உனக்கு எனக்கும் பிரச்சனைனா தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கோர்ட் போவோம். அவங்களுக்கான ஒரு இது மேபி அத அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஸ்மூத்தா இருக்கணும்னா என்ன அந்த மாரி தான். எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருந்து எல்லாமே நல்லபடியா இருந்துச்சுன்னா எதுக்கு? அதனால ஏதாவது அ ஒரு இது போயிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட்டா தான் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி என்னோட பாயிண்ட் வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அடுத்ததை ம். நோக்கி நகருவோம். ஆ. ஏன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். தமிழ் தான் கெத்து அப்படின்னுட்டு இருக்கானுங்க. So, சென்னையில போய் ஃபிளைட் ஏறுனா எவனுமே மதிக்க மாட்றாங்க. அடுத்த ஊருக்கு போனா ஹிந்தி தான் கெத்துட்டு ம். இருக்காங்க. டெல்லியில இருந்து ஃபிளைட் ஏறினா அடுத்த ஊருக்கு போனா எவனும் மதிக்க மாட்றானுங்க. மதிக்க மாட்டானுங்க. மனுஷால கரெக்ட். மனுஷாலா பாருங்க. மனுஷன மதிங்க. அவ்வளவுதான். ம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். சூப்பருங்க. இந்த ஒரு ஓகே. பாயிண்டோட உங்களை இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். Until then, see you, tata, bye bye from Naveen, Balaji and Harry. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா அருமையான பாலிசி. கீப் இட்